நண்பர்களுக்கு வணக்கம். இது என்னோடய அண்ணாவோட தோட்டம். எங்கள் அண்ணா தோட்டத்தில் தனிப்பட்ட முறையில் கீரி லைனேஜ் சேவலை மட்டும் ப்ரீட் பண்ணோன்னு ஒரு சிம்பிளான செட்டப் செஞ்சுருக்கோம். அந்த செட்டப் பற்றி இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இது எங்ககிட்ட இருக்கக்கூடிய கீரி லைனேஜில் ஒரு விடைங்க. இது கீரி லைனேஜ்லேயே ஒரு சேவல். ஒரு சேவலுக்கு 2 விடை தான் எப்போவுமே நாங்கள் போடுவோம். 2 விடையுமே எப்படி போட்டிருப்போன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விடை ஒன்று அடையிலையோ இல்லை குஞ்சு கோழிகளோடையோ இருக்கும்போது இன்னொரு விடை மிதி வாங்கிட்டுருக்கோம். எப்போவுமே 2 சேர மிதி வாங்குற மாதிரி போட மாட்டோம். ஒன்று மிதி வாங்கிட்டு இருந்தால் இன்னொன்று அடையிலையோ அல்லது குஞ்சு கோழிகளோடையோ இருக்கும். இது இன்னொரு விடை, அதே கீரி லைனேஜ் விடை. இது குஞ்சுகளோடு இருக்குது. அந்த இன்னொரு விடையும் முட்டை வச்சு முடிச்சிருச்சுங்க. அடையில் தான் இருக்குது. இந்த குஞ்சுகளுக்கு வச்சுருக்கக்கூடிய கேஜ் செட்டப் பற்றி வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ கோழி முட்டை வைக்கிறதுக்கும் அடைக்குட்டி வைக்கிறதுக்கும் எந்த மாதிரி ஒரு கேஜ் செட்டப் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான செட்டப் தாங்க. காயலாங்கடையிலவோ இல்லை பழைய இரும்பு கடைக்கோ போனோன்னா பழைய ஆயில் ட்ரம் கொடுப்பாங்க. ஒரு 300 350 வரும் ஒரு ட்ரம்மு. 200 லிட்டர் பேரல் இருக்கக்கூடிய ட்ரம்மு. அந்த தகர ட்ரம்மை வாங்கி அதில் 2 பக்கமும் மூடியை உடச்சி எடுத்துகிட்டு வெல்டு மெஸ்லேயே ஒரு சிம்பிளான கேட் மாதிரி செஞ்சுக்கிட்டோம். அதில் நம்ம காரச்சட்டியோ பாண்டோ வச்சு மணல் போட்டால் அதுலேயே முட்டை வச்சு பழகிரும். முட்டை அந்த ட்ரம்குள்ளேயே வைக்கிறதுனால அடைக்கூட்டி வச்சனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கோழி அது பாட்டுக்கு போய் படுத்துக்கும். இப்போ இந்த கோழி 12 13 முட்டை வச்சிருச்சுங்க. அவ்வளோதான், அடை விழுந்துருச்சு. நீ முட்டை வைக்காது. இதுதான் சிம்பிளான முட்டை வைக்கிறதுக்கும் அடை கூட்டுறதுக்குமான கேஜ் செட்டப்பு. இப்போ தாய்க்கோழியோட ப்ரீடிங், தாய்க்கோழி குஞ்சுகள் வளர்த்தக்கூடிய செட்டப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குஞ்சுகளை வளர்த்துறதுக்கு நாங்கள் 2 கேஜ் வச்சுருப்போம். ஒரு கேஜ் 3 அடி கேஜ், இன்னொரு கேஜ் 4 அடி கேஜ். 3 அடி கேஜோட அந்த வெல்டு மெஷ்ஷில் இருக்கக்கூடிய கன்னி பெரிய பெரிய கன்னியாக இருக்கும். அதாவது கோழியோட உடம்பு வெளியே வர முடியாது. ஆனால் கோழியோட தலை மட்டும் வெளியே தண்ணி தீவனத்தை சாப்பிட முடியும். இந்த மாதிரி சிஸ்டம் வைக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, குஞ்சுகள் ஈஸியாக கோழி ரிங்குள்ளே போயிட்டு வெளியே வந்துடும். கோழியும் தண்ணி தீவனத்தை தட்டி விடாது. அந்த தண்ணியும் தீவனத்தையும் தட்டி விட்டாலே குஞ்சுகளுக்கு அடிக்கடி ரெக்கத்தொங்குற நோய் அல்லது குறுகல் நோய் வந்துடுது. அதனால் கொஞ்சம் யோசித்து இந்த மாதிரி செஞ்சிட்டோம். பெரிய ரிங்கு, அதை விட பெரிய ரிங்கு ரொம்ப சின்ன கண்ணி இருக்கிறது. குஞ்சுகளால் அந்த பெரிய ரிங்கை விட்டு வெளியே வர முடியாது. தாய்க்கோழி இருக்கக்கூடிய ரிங்கை விட்டு மட்டும் வெளியே சாப்பிட்டு மறுபடியும் சூடு தேவைன்னா தாய்க்கோழி இருக்கிற ரிங்குக்குள்ளே ஈஸியாக போய்க்கும். இவ்வளோதாங்க சிம்பிளான செட்டப்பு. இந்த கேஜை இப்படி லாக் பண்ணிவிட்டா அடை விழுந்துருச்சு கோழி. காலையில் சாயந்தரம் 2 நேரம் தான் நீக்கிடுவோம். மீதி நேரம் கோழி